வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி, பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இன்று காலை ஆள் அரவமற்று காணப்பட்ட அதிமுக கட்சி அலுவலகம் 11 மணி அளவில் தொண்டர்கள் கூட்டத்தால் சூழப்பட்டது. தீர்ப்பு தங்கள் தலைவருக்கு சாதகமாக வரும் என்று முடிவு செய்த தொண்டர்கள் அப்போதே பட்டாசு வெடித்து கொண்டாட ஆரம்பித்தார்கள். தமிழ்நாட்டுக்கு அம்மா செய்த பல சாதனைகள் மூலமா கிடைத்த வெற்றி இது. என் அம்மாவுக்கு தான் வெற்றி, அண்ணா பூரணிக்கு வெற்றி, அம்மாவின் நேர்மைக்காக கிடைச்ச வெற்றி. அம்மா பழி சொன்னவங்கள அவங்க மூஞ்சில கறி பூசப்பட்டு விட்டது. அம்மா வெற்றி, அம்மாக்கு வெற்றி, அம்மாக்கு வெற்றி, 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 வெற்றி. 11 மணிக்கு தீர்ப்பு என்ற அறிவிப்பு மதியம் 1 மணி என மாறியது. பின்னர் அதுவும் மாற்றப்பட்டு 3 மணிக்கு இறுதி தீர்ப்பு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் மதியம் 2:30 மணி அளவில் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி என அனைவரும் குற்றவாளிகளாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மாலை 5 மணி அளவில் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. குற்றம் நிரூபிக்கப்பட்ட சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய மூவருக்கும் தலா 4 ஆண்டு சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. தீர்ப்பு வந்தபின் அதிமுக கட்சி அலுவலகம் வாசலில் கூடியிருந்த பெண்கள் அழ ஆரம்பித்தனர். தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் சாலை மறியல், கடையடைப்பு, கல்வீச்சு என போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சில இடங்களில் பஸ் எரிப்பு சம்பவங்களும் நடந்துள்ளன. இதற்கிடையே கோபாலபுரத்தில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் வீட்டிற்கும் பாஜக தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி வீட்டிற்கும் போலீஸ் பலத்த பாதுகாப்பு வழங்கியது. கருணாநிதியின் வீட்டை நோக்கி செல்ல முற்பட்ட அதிமுகவினரை போலீசார் தடுத்தனர். கருணாநிதிக்கு எதிராக கோஷம் எழுப்பிய அதிமுக தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கருணாநிதியின் வீட்டு பாதுகாப்பிற்காக திமுக தொண்டர்கள் கையில் கட்டைகளை ஏந்தி காவலுக்கு நின்றனர். இங்க இருக்க லோக்கல் இருக்க அதிமுக ரவுடிங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து தலைவர் வீட்டாண்ட 150 பேர் கிட்ட வந்து கல்லும் கொம்போட சுத்திட்டு இருக்காங்க. எல்லா சந்திலும் போக முடியல. இத்தனை போலீஸ் அதை கண்டுக்காம இருக்கு. சில இடங்களில் கருணாநிதியின் உருவபொம்மையை அதிமுகவினர் எரித்தனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து ஜெயலலிதா ஜாமீனில் வெளிவர முடியாது என்பதால் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஜெயலலிதா எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். இதனால் முதல்வர் பதவியையும் அவர் இழக்கிறார். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.